யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானு? ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ போக்கிமான்ஸ் அல்டிமேட் ஜேர்னிஸில் இப்போதைக்கு 22வது எபிசோட் தமிழில் டப்பாக இருக்குது. ஸோ இதை பார்த்த நிறைய பேத்துக்கு யாரா இவனுங்க எங்கேருந்துடா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கும். இந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் சன் அண்ட் மூன் எபிசோட் அந்த அலோலா ரீஜன் தான் கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் 3 சீசன் பார்க்கணும். பார்க்காம இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எபிசோட்லேயே அந்த கேரக்டர்ஸ்க்கான அவங்க பேரை அதெல்லாம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. எக்ஸ்பிளைன் பண்ணால் எங்கள் ப்ரோ எனக்குன்னே தமிழ் டப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையவே சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஒரு 1 லைனை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லில்லியுடைய அப்பாவா அலோலா ரீஜியனுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆஷ் வராரு. க்ளோயி அண்ட் கோ அவங்க ஃப்ரெண்ட் 2 பேரும் வராங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கே அவருடைய ப்ரொஃபஸர் கொக்கோவையும் மீட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அந்த போக்கிமான் டபு கொக்கோவையும் மீட் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் ஹோக்கே கூட அவர் பேட்டில் பண்ணுற மாதிரி அதில் ஜெயிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸை மீட் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் அலானை கேட்குற மாதிரிலாம் அந்த மாதிரி அந்த கதைக்கெல்லாம் நகன்றிருக்கும். உண்மையிலேயே ஒரே ஒரு எபிசோடில் சன் அண்ட் மூன் சீசனையும் நமக்கு கண்ணில் காட்டின ஒரு எபிசோடு தான். சன் அண்ட் மூன் சீனை கூட ஒரு இதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு போக்கிமான் அல்டிமேட் ஜேர்னிஸில் ஒரு சன் அண்ட் மூன் எபிசோட் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்தது எல்லாமே சன் அண்ட் மூனில் உள்ள ஒரு கேரக்டர் தான். இந்த அலோலா ரீஜியன் அப்படிங்கிறது எல்லாமே சன் அண்ட் மூனுடைய அந்த சீசன் தான். நமக்கு அது இன்னும் தமிழ் டப்பாகலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது டக்குன்னு பார்க்கும்போது யாரா இவனுங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோடை நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு வீடியோவில்னாலும் வித்தியாசமாக கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அது எப்படி வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.